வேலைக்கு போகணுமான்னு யோசிச்சிட்டே சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒன் பார்ட் ரெசிபியான பருப்பு சாதம் தான், கூட கொஞ்சம் கீரை போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் மஷ்ரூம் பொரியலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். டின்னருக்கு இடியாப்பம் பண்ணலான்னு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்க சூடு வந்தோடனே நல்லா பிசைஞ்சிட்டு புளிஞ்சோம்னா சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிரும். இதை தெரியாமல் ஆரம்பத்தில் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நானும் புளிரேன் கை வெளிச்சது தான் மிச்சம். இடியாப்பம் வெளியில் வந்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றினா தான் நல்லா இடியாப்பம் புளிய வரும்னு. அதில் இருந்து அந்த மெத்தடே தான் ஃபாலோ பண்ணுறது. சூப்பர் சாஃப்டாக தான் வரும். எங்களுக்கு வந்து தாளிச்ச இடியப்பம் தான் பிடிக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் பாலும் ஊற்றி கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. தாளிச்ச இடியப்பத்துக்கு உளுந்து பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உதுத்து வச்சிருக்க இடியப்பத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் புளிஞ்சதுக்கப்புறம் துருவன தேங்காய் சேர்த்து கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். இதை ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.